இன்னைக்கு நம்ம ரெட்ரோ ரெசிபீஸ்ல எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க மைதிலி ரெட்ரோ ரெசிபீஸோட கிச்சன் டூர் தாங்க பார்க்க போறோம். இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க. மைதிலிஸ் ரெட்ரோ ரெசிபீஸ் கிச்சனுக்கு உங்க எல்லாரையுமே அன்போடு வரவேற்கிறேன். இந்த இடம் நீங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பார்த்த இடம். மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் இந்த இடத்துல தான் நாங்கள் ஷூட் பண்றோம். இந்த 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் இருக்கிறதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு மட்டும்தான் இந்த கிச்சன் டூர்ல நீங்க பார்க்க போறீங்க. கேஸ் ஸ்டவோட லெஃப்ட் சைடு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெஃப்ட் சைடு இந்த சேனலை ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான இடம். இந்த இடத்துல தான் மோஸ்ட் ஆஃப் த ரெசிபிஸ் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற ரேக் வந்து ஆயில் ஆர்கனைசேஷன்லையும் கிச்சன் டிப்ஸ் வீடியோலையும் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. கேபினட்ஸ் இப்போ ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். இது கேஸ் ஸ்டவோட ரைட் சைடு. இந்த இடமும் நீங்கள் வந்து கிளட்டர் ஃப்ரீ கிச்சன் கவுண்டர் டாப்ன்ற அந்த அப்லோடில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து என்னோட ஓப்பன் ஷெல்ஃப் அண்ட் க்ளோஸ்டு கேபினெட்ஸ் இருக்கு. ரைட் சைடு வியூ தான் இது. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற நல்லெண்ணெய், கடலெண்ணெய், நெய், பெருங்காயம் எல்லாமே நான் இதில் தாங்க வச்சுருக்கேன். இதுக்கு மேலே க்ளோஸ்டு கேபினெட்டோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் அந்த ஓப்பன் ஷெல்ஃபு. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே கிளட்டர் ஃப்ரீ கிச்சன் கவுண்டர் டாப்பில். இப்போ இதை பார்க்கலாம். இந்த ஓப்பன் ஷெல்ஃபில் இருக்க செராமிக் ஜார்ஸ் எல்லாமே வந்து ஒரு க்யூட்டான கலெக்ஷன். ஒவ்வொன்றத்துலேயுமே வந்து புளி, கல்லுப்பு, தூள் உப்பு, மற்ற எல்லா ஸ்பைசஸுமே வந்து இதில் இருக்கும். மிளகுத்தூள் எல்லாமே. இதோட ஜார்ஸ் சைஸ் எல்லாமே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நான் அதை சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ வாசனையும் அப்படியே இருக்கும். இதில் என்ன பொடியெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி எடுக்கிறோமோ அது எல்லாமே இதில் இருக்கும். மஞ்சத்தூள் அந்த மாதிரி. கடைசியாக இருக்க அந்த மக்கு வந்து அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் அதில் சாஷேலாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2 ஷெல்ஃப்ஸ் இருக்க ஒரு கேபினெட். இது மேலே வந்து நான் அன்யூஸ்டு இந்த சைனோவேர், டப்பர்வேர் அதெல்லாம் வச்சுருக்கேன். கீழே இருக்கிறது வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணக்கூடிய சீத்ரூ கண்டெய்னர்ஸ் தான். இது எல்லாமே என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். நான் எல்லா ஸ்நாக்ஸுமே வந்து இந்த பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணுறேன். இது மேலே பார்த்தாலே தெரியும் என்ன அது உள்ளே இருக்குன்றது. சீத்ரூன்றதுனால இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ் தான். வெயிட்டும் நல்லா அதிகமாக இருக்கும். இது ஒரு 2-3 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். புதுசு மாதிரியே இருக்கும் பாருங்கள். இதில் நீங்கள் என்ன ஒரு 1/2 kgலேருந்து 1 kg வரைக்கும் மிக்சர் அந்த மாதிரியெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸ்டாக் பண்ணுறதுக்கு. நீங்கள் பார்த்த அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸஸ் வந்து இதுதான். 3 கண்டெய்னர்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஷெல்ஃபில் தான் நான் மார்னிங் காஃபிலேருந்து ஆரம்பித்து நைட்டு முடிகிற வரைக்கும் எடுக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் வந்து ஒரு சீத்ரூ கண்டெய்னர்ஸ் தான். நல்ல லைஃப் கொடுக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ். உள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். ஸோ நேமிங் பண்ணிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் இதில் காஃபி பொடி, சர்க்கரை, ரசப்பொடி, குழம்பு மிளகாய் தூள் எல்லா பொடியுமே இதில் தான் வச்சுருக்கேன். இந்த கண்டெய்னர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரைஸ் பேக் வரும் இல்லையா, அதை வந்து இந்த சைஸுக்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் பாக்ஸ் இப்படி தள்ளும் போதெல்லாம் அது கசங்கி வராது. நியூஸ் பேப்பரோ இல்லை பிளாஸ்டிக் ஷீட்ஸோ இல்லை ரேக் ஷீட்ஸோ பாலிவினைல் ஷீட்ஸோ எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. பின்னாடி இருக்கிறதும் வந்து வீவா, பூஸ்ட் அந்த மாதிரி எல்லா கண்டெய்னர்ஸும் இருக்குது. நீங்கள் பார்த்த ஷெல்ஃபுக்கு மேலே இருக்கிற ஷெல்ஃப் இது. இதையும் நான் அதே மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த 2 பேட்லாக்கும் வந்து தனியா, மிளகாய் தூள், மிளகுத்தூள், முந்திரி எல்லாமே இருக்கும். இந்த கேபினட்ஸோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில் தான். துருவெல்லாம் பிடிக்காது. நம்ம ஈரமாக கையோடு அப்படியே திறந்தோம்னா லைஃபும் கொடுக்கும். ஃபினிஷும் வந்து இதுக்கு பெயிண்ட் ஃபினிஷ். நீங்கள் இந்த மாதிரி மாடுலர் கிச்சன் பண்ணுறதா இருந்தால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த எட்ஜஸும் வந்து ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கணும். இல்லைனா திறக்கும் போதோ நம்ம கைப்படும் போதோ அது நம்மளை கீறிடும். அந்த எட்ஜஸ் பாருங்கள் ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கணும். ஓரத்தில் வந்து பெயிண்ட்டும் இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம தண்ணி தொட்டு துடைக்கலாம். இந்த மைக்கா மேலே ஸ்மூத் ஃபினிஷாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் முக்கியம். இதுதாங்க நீங்கள் பார்த்த கேபினட்ஸோட ஃபுல் வியூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வந்து ரைட் சைடு, அதாவது அடுப்போட ரைட் சைடு கேபினட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே வந்து எனக்கு ரீச்சபிள் ஹைட்ஸில் இருக்காது. கொஞ்சம் ஹைட் அதிகமாக தான் இருக்கும். எப்படி இதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணுறேன்றதை இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலே சிம்னி இருக்கும். நம்ம இப்போ பார்க்க போகிறது அதோட ரைட் சைடு.
இதுவும் 2 ஷெல்ஃப்ஸ் இருக்க க்ளோஸ்டு கேபினெட்ஸ் தான். இந்த டப்பா எல்லாமே நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். எக்ஸ்டெண்ட் ஆகிருக்க ஓப்பன் ஷெல்ஃப்லேயும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். அந்த பக்கம் வந்து எல்லாமே செராமிக் ஜார்ஸ், இந்த பக்கம் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பா. இது எல்லாத்துலேயுமே உள்ள பொடி இருக்குது, பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி, அந்த மாதிரி எல்லாமே. மேலே டப்பாவில் பருப்பு வகைகள். அந்த ஆர்டர் எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து துவரம்பருப்பு, பயத்தம்பருப்பு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு அப்படி இருக்கும். அதனால நான் எதுவும் நேம் பண்ணல. அதே ஆர்டரை தான் எப்பயுமே அங்கே வைப்பேன். மேலே பார்க்குறது வந்து சீத்ரூ கண்டெய்னர்ஸ் தான். எது வேணாலும் நான் ஸ்டோர் பண்ணிப்பேன், சேமியா இல்லை மில்லட்ஸ் அந்த மாதிரி. இதுக்கு பின்னாடி இல்லாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் தான். ரவை, அரிசி ரவை எல்லாமே இருக்கும். இப்போ என்னோடய கவுண்டர் டாப்பை பார்த்துருங்க. இது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இந்த கார்னரில் நான் இதை வச்சுருக்கிறதும் அந்த மசாலா பாக்ஸ் ஆர்கனைசேஷனில் அந்த ஜார்ஸையும் பார்த்துருப்பீங்க. வேறு எதையுமே நான் என்னோடய கவுண்டர் டாப்பில் வைக்க மாட்டேன், சின்னது அப்படின்றதுனால. கடைசி கார்னரில் வந்து ஒரே ஒரு ஷெல்ஃப் இருக்க ஒரு கேபினெட் இருக்குது. அதில் வந்து நான் ட்ரேஸ், ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு சின்ன வால் மவுண்டட் எக்ஸ்டென்ஷன் தான். இதில் தான் நான் மிக்சி ஜார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிப்பேன் ஸ்பேஸ் சேவிங்காக. எப்பயுமே மேடை மேலே மிக்சி ஜார்ஸ் எல்லாமோ நான் வச்சுருக்க மாட்டேன். இப்போ இதை பார்க்கலாம். இப்போ கவுண்டர் டாப்போட கேஸ் இருக்க ரைட் சைடும் பார்த்துருங்க என்ன வச்சுருக்கேன் அப்படின்றத. லெஃப்ட் சைடு வந்து நான் எதுவுமே வைக்கல. அந்த ட்ரே நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதுவும் சின்ன சின்ன மசாலா ஜார்ஸும் செராமிக் ஜார்ஸும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சைடு வந்து நான் குக்கிங்க்கு தேவைப்படுற தண்ணியை மட்டும் வச்சுருக்கேன். அது அந்த சின்ன ஸ்டூலில் வச்சுருக்கிறதுனால ஈஸியாக வந்து அதை புல் பண்ணலாம் எங்கே வேணுமோ அந்த ஸ்டூலை. கீழே எப்பயுமே வந்து ஒரு காட்டன் துணி வச்சுருப்பேன், ஏதாவது சிந்தனா உடனே துடைக்கிறதுக்கு. வேறு எதுவுமே என்னோடய கவுண்டர் டாப்பில் கிடையாது. இது சிங்க் ஏரியா. வாங்க இதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதுக்கு கீழே பாருங்கள் அந்த கிளாம்ப் இருக்குது. அந்த கிளாம்பை நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது ஓப்பன் ஆகும், அதே மாதிரி ரிலீஸும் ஆகும். அப்போது ஷெல்ஃபை நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை மடக்கி விட்டுறலாம். கவுண்டர் டாப்போட கீழே வியூ பார்த்துருங்க. இதில் நான் நிறைய வந்து ஆர்கனைசர்ஸ் வச்சுக்கல, ஓப்பன் ஷெல்ஃபாகவே வச்சுருக்கேன். அப்போ தான் ஈஸியாக வந்து நம்மளோட வெசல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆர்கனைஸ் பண்ண முடியுன்றதுக்காக. இதை ரிலீஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ இந்த ஷெல்ஃபை திறக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இது ஹேண்ட் டவல் மாட்டுற ஆர்கனைசர் தான். அது சும்மா அந்த கிளாம்பில் மாட்டி வச்சுருக்கேன். நீங்கள் எங்கே வேணாலும் மாட்டலாம். அது எல்லா கடையிலையுமே கிடைக்குது, ஆன்லைன்லேயும் கிடைக்குது, ஈஸியாக இருக்கும். இப்போ ஷெல்ஃப் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் டோரை திறந்துட்டேன். ரைட் சைட் டோரில் இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் மாட்டி வச்சுருக்கேன். இதில் ரொம்ப நீளமாக பெருசாக இருக்க கரண்டிகள்லாம் மட்டும் மாட்டி வச்சுருப்பேன். இது ரொம்ப ஃபங்க்ஷன்ஸில் கெஸ்டெல்லாம் வந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு மேலே இருக்க ஷெல்ஃப் வந்து நம்ம இஷ்டத்துக்கு எது வேணாலும் வச்சுக்கலாம், அங்கே ஃப்ரீயாக இருக்கும். பெரிய பாத்திரம், சின்ன பாத்திரம் எல்லாமே வச்சுக்கலாம். மிக்சியை நான் இங்கே தான் வச்சுருக்கேன். வேணும் போது எடுத்து அந்த எக்ஸ்டென்ஷனில் வச்சுட்டு திருப்பி உள்ளேயே வச்சுருவேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து செராமிக் கண்டெய்னர்ஸ். இதில் குக்கும் பண்ணலாம், காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கீழே இருக்க ஷெல்ஃபும் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். குக்கர்ஸு, இட்லி குக்கர் இல்லை பேன் எது வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்காக தான் இதை வந்து எந்த ஆர்கனைசர்ஸும் இல்லாமல் அப்படியே ஓப்பனாக வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கிச்சன் பேலட் தான். இது என்னோடய ஷெல்ஃப்ஸ்க்கு முன்னாடி இருக்கும். இது மேலே ஏறி நின்று தான் நான் குக் பண்ணுவேன். இது மேலே ஏறி நிற்கிறதுனால மேலே இருக்க ஷெல்ஃப்ஸ் எல்லாமே ஈஸியாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஷோல்டர் பெயின் எல்லாம் வராது. நிறைய கலரும் போது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த ஹைட் வந்து நமக்கு கவுண்டர் டாப்போட மேட்ச் ஆகுறதுனால. இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹைட் வித் எப்படி இருக்கணும் எல்லாமே கொடுக்குறேன். இது நீங்கள் பார்த்த அந்த செராமிக் குக்வேர் தான். இது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இது எந்த விதமான பெயிண்ட்டும் இல்லை, இது நேச்சுரல் செராமிக் கலர்ஸ் தான். இதில் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வந்து அடுப்பிலே வச்சு குக்கும் பண்ணலாம். மைக்ரோவேவ் சேஃபும் கூட. நீங்கள் ஹீட் பண்ணுறது, ரீஹீட் பண்ணுறது, குக் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். 100% சேஃபு. இது அதிகமாக ஹீட் ஆகிறதுனால பெயிண்ட்டோ இல்லை எதுவுமே இதுலேருந்து வரவே வராது. இது பெயிண்ட்டே முதல்ல கிடையாது. பாருங்கள், அதை விட பெரிய சைஸு, செட் ஆஃப் 3 இது. இப்போ கேஸ் ஸ்டவ் கீழே இருக்க ஷெல்ஃப்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இது எல்லாமே புஷ் அண்ட் புல் தான். உள்ளே நமக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி ரேக்ஸ் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல வச்சுருக்கிறது வந்து இந்த கரண்டி, சின்ன சின்ன தட்டு, சின்ன சின்ன கிண்ணம் இதெல்லாம் போட்டுக்கிற மாதிரி தான். ரெண்டாவது ட்ராயர் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். அதில் ரொம்ப வெயிட்டெல்லாம் வச்சிங்கன்னா நிறைய வருஷம் இழுத்து இழுத்து பண்ண முடியாது. இப்போ பார்க்குறது வந்து இந்த பிளேட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ட்ராயர்.
இந்த ரெண்டாவது ஷெல்ஃபில் வந்து நீங்கள் பார்த்த மசாலா பாக்ஸஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இது காலியாக இருக்குன்றதுனால நிறைய குக்கர் அந்த மாதிரி வெயிட்டெல்லாம் வச்சு நம்ம இழுத்து இழுத்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா வந்து லைஃப் கொடுக்காது. அதனால இது கம்மியான வெயிட்டை வச்சு இழுத்துக்கோங்க. இப்போ அந்த கிச்சன் பேலட்டோட அந்த வியூ பாருங்கள், கிச்சன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ அந்த 3 ஷெல்ஃபுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்லிம் புல் அவுட் ஷெல்ஃப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. மேலே வந்து எல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளரும் வச்சுருக்கேன். நீங்கள் அந்த ஸ்பூன் ஆர்கனைசரை ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. கீழே ரேக்கில் வந்து மிக்சி ஜார்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். எது வேணுமோ அதை எடுத்து நான் யூஸ் பண்ணிப்பேன். தனியாக இடம் எதுக்குன்னு தேவையில்லை. இது நீங்கள் பார்த்தா லெஃப்ட் சைடு கவுண்டர் டாப்போட மேலே இருக்க கேபினெட்ஸ். இந்த செராமிக் குக்வேர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கிச்சன் டூர்லேருந்து 1 or 2 ஐடியாஸ் உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ண கிடச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். இந்த பார்ட் 1 கிச்சன் டூரில் கவர் பண்ண எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த கிச்சன் டூர் பார்க்குற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ அடுத்த கிச்சன் டூர் பார்ட் 2 வீடியோவும் வந்து சேரும். கிச்சனோட இன்னொரு பக்கம் பார்க்க ஆவலாக இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிச்சன் டூர் இதோட முடியலைங்க. அடுத்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். எப்பயுமே இந்த சேனலோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.